சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உடற்பயிற்சிக்கு மேலதிக நேரம் கோரிய கட்டுவெல்லகமே சுரேஷ். அதிகாரிகள் மறுத்தமே நீர்கொழும்பு மோதலுக்கு காரணம் என்கிறது குற்றப்புலனாய்வுத்துறை. நீர்கொழும்பு சிறை மோதல், 40 அதிகாரிகள் விசாரணை, 271 வெற்று தோட்டாக்களும் மீட்பு. தாதியர்களின் பணிக்காலத்தை நீடிக்குமாறு கோரிக்கை, ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம். சிறையில் உயிரிழந்த மாற்றுத்திறனாளி இளைஞன், நீதி வழங்குமாறு உதயநிதி கோரிக்கை. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட இறுதிப் போட்டிக்கு நுழைந்த ஸ்பெயின், போராடி தோற்ற பிரான்ஸ். 20% கட்டண அறவீட்டை கைவிட்ட ட்ரம்ப், வளைகுடா நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள திட்டம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல் ஏற்படுவதற்கு பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய கட்டுவெல்லைக்கம சுரேஷ் என்ற கைதி சிறைச்சாலை அதிகாரியுடன் முரண்பட்டமையே காரணம் என குற்றப்புலனாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதவான் ஷிலானி பெரேரா முன்னிலையில் விடயங்களை விளக்கிய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 40 அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். அத்துடன் இதுவரை 136 சிறைச்சாலை அதிகாரிகள், 141 கைதிகள் மற்றும் 9 விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் ஆகியோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற போது சிறைச்சாலையில் 2417 கைதிகள் மற்றும் 166 சிறைச்சாலை ஊழியர்கள் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். கைதிகளுக்கு உடற்பயிற்சி செய்வதற்காக 30 நிமிடங்கள் ஒதுக்கப்படும் நிலையில் கடந்த 5ஆம் தேதி A1 பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கட்டுவெல்லைக்கம சுரேஷ் என்ற கைதி தனக்கு உடற்பயிற்சி செய்ய கூடுதல் நேரம் தருமாறு கேட்டு சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக அதிகாரிகள் நீதவான் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். அன்றைய தினம் A1 பிரிவில் கதவு திறக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் சுரேஷ் என்ற கைதி வெளியே தப்பியோடி 2ஆம் பிரிவில் இருந்த கைதிகள் குழு ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதுவே பதற்ற நிலைமைக்கு காரணம் எனவும் இதன்போது ஆரம்பத்தில் 2 கைதிகளும் பின்னர் மற்றொருவருமாக மொத்தம் 3 கைதிகள் உயிரிழந்ததுடன் 36 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். இந்த மோதல் தீவிரமடைந்து கைதிகள் சிறைச்சாலையின் மருந்தகம் மற்றும் நிர்வாக கட்டடத்திற்கும் சேதம் விளைவித்துள்ளனர். சிறைச்சாலையின் நிர்வாக கட்டடமும் கைதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டதாக குறிப்பிட்டனர். 5ஆம் தேதி மாலை சிறைச்சாலை அதிகாரிகள் காவல்துறையினருக்கு தெரிவித்து பாதுகாப்பை கோரியதாகவும் நீர்கொழும்பு தலைமையக காவல் அதிகாரிகள் சென்ற போதிலும் நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் சிறைச்சாலை தலைமையகத்திலிருந்து அவசர தந்திரோபாய படையின் 89ஆம் அதிகாரிகளும் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு வரவழைக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினர். 5ஆம் தேதி இரவும் கைதிகள் கூரை மீது ஏறி குழுவாக இணைந்து வன்முறையில் ஈடுபட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாக கூறிய அவர்கள் மறுநாள் காலையில் உணவு வழங்குவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளே சென்றபோது மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவித்தனர். அதிகாரிகளை அடிக்க காத்திருக்கிறார்கள், நீங்கள் வெளியேறுங்கள் என்று சில கைதிகளும் அதிகாரிகளிடம் தெரிவித்ததுடன் முற்பகல் 10:30 முதல் 10:50 இடைப்பட்ட காலத்தில் பதற்ற நிலை பெரும் மோதலாக மாறியதாக கூறியுள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த சிறைச்சாலை அவசர தந்திரோபாய படையினர் உள்ளே சென்றபோது கைதிகள் திட்டமிட்டு கற்கள், தடிகள் மற்றும் உடற்பயிற்சி உபகரணங்களின் இரும்பு பாகங்களை கொண்டு கொடூரமாக தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். இந்த மோதலுக்கு மத்தியில் நீர்கொழும்பு சிறைச்சாலை அதிகாரிகள் வெளியேற முடிந்த போதிலும் சிறைச்சாலையின் கட்டமைப்பு குறித்து சரியான புரிதல் இல்லாததால் கொழும்பிலிருந்து சென்ற அதிகாரிகளால் வெளியே வர முடியாமல் போனதாக கூறியுள்ளனர். முதல் நாள் பதற்ற நிலை ஏற்பட்ட போது சிறைச்சாலையின் ஆயுத கிடங்கின் ஒரு பகுதியில் இருந்த ஆயுதங்கள் அகற்றப்பட்ட நிலையில் மற்றும் ஒரு பகுதியில் இருந்த ஆயுதங்கள் மோதலின் போது கைதிகளின் கைகளுக்கு சென்றதாக குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கூறியுள்ளனர்.
மோதலின் போது சிறைச்சாலையின் உட்பகுதியிலிருந்து அதிகாரிகளை நோக்கி துப்பாக்கி நீட்டப்பட்டுள்ளது. அந்த சந்தர்ப்பத்திலேயே விசேட அதிரடிப்படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய போதும் நிலைமை கட்டுக்குள் வராததால் அவர்கள் வானத்தை நோக்கி சுட்ட போதும் கட்டுப்பாட்டுக்குள் வராமையினால் அதிகாரி ஒருவர் சிறைச்சாலை வாயிலின் துவாரத்தினூடாக உள்ளே நோக்கி சுட்டதாக தெரிவித்துள்ளனர். அதன் பின்னரே விசேட அதிரடிப்படையினர் உள்ளே நுழைந்த போது கொழும்பிலிருந்து சென்ற அதிகாரிகள் தரையில் விழுந்து கிடப்பதை கண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விசாரணைகளின் போது 158 துப்பாக்கியும் ஒரு தோட்டாப்பட்டையும் சிறைச்சாலைக்குள்ளிருந்து கண்டெடுக்கப்பட்டதாகவும் அத்துடன் சிறைச்சாலை வளாகத்திலிருந்து 271 வெற்று தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விசாரணைக்கு அமைவாக இதுவரை கொழும்பு சிறைச்சாலை அதிகாரியிடமிருந்த 50 துப்பாக்கிகளும் வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து சென்ற அதிகாரிகளிடமிருந்த 10 துப்பாக்கிகளுமாக மொத்தம் 60 துப்பாக்கிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். சிறைச்சாலைக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயக்கத்திடமிருந்து அறிக்கை கோரப்பட வேண்டியுள்ளதாகவும் சிறைச்சாலையின் சிசிடிவி கண்காணிப்பு ஒளிப்பதிவு காட்சிகளை உள்ளடக்கிய 2 வன்வெட்டுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அவை மொரட்டுவ பல்கலைக்கழக கணனி தடய அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி அறிக்கை பெறப்பட வேண்டும் என்றும் இந்த விசாரணைக்கு சட்டமா அதிபரின் உதவியை கோரியுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதன்போது தண்டனை சட்டக்கோவையின் 296வது பிரிவின் கீழ் கொலை குற்றம் உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளின் கீழும் துப்பாக்கிகள் கட்டளை சட்டம் மற்றும் பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். முன்வைக்கப்பட்ட விவரங்களை பரிசீலித்த கொழும்பு நீதவான் ஷிலானி பெரேரா மோதலடைந்த நேரத்தில் சிறைச்சாலையில் இருந்த அனைத்து கைதிகள் தொடர்பான அறிக்கையும் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். அத்துடன் அந்த நேரத்தில் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து தற்போது வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ள அனைத்து கைதிகளிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யுமாறு நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் பொழுது துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி பல்லைகலை சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த 6ஆம் தேதி இடம்பெற்ற மோதலின் போது கைதிகள் சிலர் சிறைச்சாலையின் நுழைவாயிலை உடைத்து தப்பிச் செல்ல முற்பட்ட போது சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தார். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி கைதிகள் குழுவினர் சிறைச்சாலை அதிகாரிகள் மீது உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் தாக்குதல் நடத்தியதாகவும் சக அதிகாரிகளின் உயிரை பாதுகாக்கவும் நிலைமையை கட்டுப்படுத்தவும் அந்த அதிகாரி துப்பாக்கியை பயன்படுத்தியதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனினும் துப்பாக்கிச்சூடு சிறைச்சாலை முறைகளுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்பட்டதா அல்லது அதிகார துஷ்பிரயோகம் ஏதேனும் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலேயே துப்பாக்கிச்சூடு நடத்திய சிறைச்சாலை அதிகாரி பல்லேகரை சிறைச்சாலைக்கு தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த அதிகாரிக்கு கைதிகளினால் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் பகுதி யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் இன்று காலை மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 3ஆம் பகுதி இன்று புதன்கிழமை காலை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. யாழ் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் முன்னெடுக்கப்படும் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக மொத்தம் 56 நாட்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த 32 நாட்கள் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதியுடன் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் பணிகள் தொடரவுள்ளன. கடந்த ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாகி 9 நாட்கள் நடைபெற்ற அகழ்வாய்வுகளில் 19 மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 26 முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெற்ற அகழ்வுகளில் 1ஆம் கட்டத்தில் கண்டெடுக்கப்பட்டவை உட்பட மொத்தம் 240 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. கடந்த ஏப்ரல் மாதம் 27 முதலே மே மாதம் 9 வரை 12 நாட்களும் ஜூன் மாதம் 1 முதல் ஜூன் மாதம் 23 வரை 22 நாட்களுமே பணிகள் இடம்பெற்றன. இதில் மே மாதம் மட்டும் 21 எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இதன்படி இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வு பணிகளில் மொத்தம் 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதில் 409 எண்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலவுகின்ற தாதியர் வெற்றிடத்திற்கு தீர்வு காணும் வகையில் ஓய்வு பெறவுள்ள தாதியர்களின் பணிக்காலத்தை 2 வருடங்களால் நீடிக்குமாறு அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பான கடிதத்தை சங்கத்தின் தலைவர் முருத்தேட்டுவே ஆனந்த தீரன் நேற்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 60,000 தாண்டியுள்ள நிலையில் அவர்களை பராமரிக்க தேவையான
தாதியர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளமை நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளதாக அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் புதிய தாதியர்களை ஆட்சேர்ப்பதற்கு தயாராக இருந்தாலும் அவர்களுக்கு பயிற்சி அளித்து சேவையில் இணைப்பதற்கு 3 ஆண்டுகள் தேவைப்படும் என அவர் கூறினார். இதனால் தற்போதைய நிலையில் நிலவும் தாதியர் பற்றாக்குறையினால் ஒரு தாதியர் 3 பேரின் பணிச்சுமையை சுமக்க வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கடுமையான பணிச்சுமை காரணமாக தாதியர்களும் நோய்வாய்ப்படும் அபாயம் உள்ளதாகவும் முரத்திட்டுவே ஆனந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நெருக்கடியான சூழலை தணிப்பதற்காகவே ஓய்வு பெறவுள்ள தாதியர்களின் வயது வரம்பை 2 வருடங்களால் நீடிப்பதற்கு ஜனாதிபதி தனது நேரடி மற்றும் விசேட கவனத்தை செலுத்த வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் கூறியுள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு நிதி இல்லை என்று தெரிவிக்கப்படும் கருத்துக்களில் உண்மையில்லை என ஸ்ரீலங்கா அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார். இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி அரசாங்கத்திடம் கையிருப்பில் உள்ளதாகவும் நிதி பற்றாக்குறை ஏற்படுமாயின் இடைக்கால ஒதுக்கீட்டினூடாக அதனை ஈடு செய்ய முடியும் எனவும் ஸ்ரீலங்கா அமைச்சர் நலிந்த ஜெதிஸ் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்துவதற்கு பணம் தடையாக இல்லை என்றும் மாறாக புதிய தேர்தல் முறைமையினை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்குவது தொடர்பான சிக்கலே பிரதானமாக உள்ளது என்றும் அவர் கூறினார். இவ்வாண்டு பணிகளுக்காக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தேர்தலை நடத்துவதற்கு அதிகபட்சமாக 15 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் சூழலில் தேர்தலுக்கான நிதி ஒதுக்க அரசாங்கம் எப்போதும் தயாராக உள்ளது என்றும் கூறினார். ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பொது தேர்தலோ எந்த ஒரு தேர்தலும் திடீரென அறிவிக்கப்பட்டாலும் அதனை எதிர்கொள்ளும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு என்றும் தேர்தல் முறைமை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் எந்த நேரத்திலும் தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் அதிகரித்து வரும் வாய்ப்புற்றுநோய் பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் வகையில் புகையிலை கலந்த வெற்றிலையை விற்பனை செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையில் பதிவாகும் புற்றுநோய் வகைகளில் வாய் புற்றுநோய் முன்னிலையில் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்துள்ளது. புகையிலை கலந்த வெற்றிலையை பயன்படுத்துவது வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்தும் வகையில் இலங்கையில் தற்போதைய சட்டங்களின்படி புகையிலை கலந்த வெற்றிலையை விற்பனை செய்தல், விநியோகித்தல், தம்வசம் வைத்திருத்தல் அல்லது விற்பனைக்காக காட்சிப்படுத்துதல் ஆகியவை தண்டனைக்குரிய குற்றமாகும். இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் நாடாளுமன்ற ரீதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடவுள்ளதாக அந்த சங்கத்தின் பொருளாளர் MAC பிரசாத் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்களும் வர்த்தகர்களும் இந்த விடயம் தொடர்பில் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்றும் சட்டவிரோதமான முறையில் புகையிலையை வெற்றிலையுடன் சேர்த்து விற்பனை செய்வதை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகரில் வெளிநாட்டில் இருந்து வருகை தருவோரின் வீடுகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகரில் உள்ள வீடொன்றில் 1600 கனேடியன் டாலர், ஒரு சோடி காப்பு மற்றும் கடவுச்சீட்டு என்பனவும், மற்றொரு வீட்டில் 400 அமெரிக்க யூரோ மற்றும் இலங்கை மதிப்பிலான 1 லட்சம் ரூபாய் என்பன களவாடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் வீட்டின் உரிமையாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை துரிதப்படுத்தியிருந்தனர். இதனையடுத்து காரைநகரைச் சேர்ந்த 26 மற்றும் 27 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து களவாடப்பட்ட பணம், நகை என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களை மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மனின் மரணத்திற்கு நீதி கிடைப்பதை தமிழக வெற்றிக்கழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இதற்கு உரிய பதில் சொல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி இளைஞரான சபரிவர்மன் கடையில் குட்காவிட்டதாக கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலில் உயிரிழந்துள்ளார். கைதான போது நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்த சபரிவர்மன் விசாரணை முடிந்து சிறையில் அடைக்கப்பட்ட போது உடல்நலக்குறைவால் இருந்ததாக காவல்துறையின் தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் உயிரிழந்த சபரிவர்மனின் உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததாகவும் அவரை மாற்றுத்திறனாளி என்று பாராமல் காவல்துறையினர் அடித்தே கொலை செய்துள்ளதாகவும் சபரிவர்மனின் குடும்பத்தார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
வருகின்றனர். இதனையடுத்து நேற்று நடத்தப்பட்ட உடற்கூற்று பரிசோதனையில் சபரிவர்மனின் உடலில் 19 காயங்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட சிறை தலைமை கண்காணிப்பாளர் ஜெகன் சிவகுமார், திருவிடை நம்பி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுத்து உரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். குறித்த சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சபரிவர்மனின் மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்பெயின் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் அணிகளுக்கு இடையிலான முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஆரம்பம் முதலே ஸ்பெயின் அணி ஆதிக்கம் செலுத்தியது. போட்டியின் 22வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணிக்கு கிடைத்த பெனால்டி எனப்படும் தண்டனை உதை வாய்ப்பை பயன்படுத்தி மிக்கேல் ஒயர்சபால் முதல் கோல் அடித்தார். இதனைத் தொடர்ந்து ஆட்டத்தின் 58வது நிமிடத்தில் பெட்ரோ போரா ஸ்பெயின் அணிக்காக 2வது கோலை அடித்து வெற்றியை உறுதி செய்தார். பிரான்ஸ் அணி ஆட்டத்தை தம்பசப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் ஸ்பெயின் அணி பலமான துடுப்பாட்டத்தை மீறி அவர்களால் ஒரு கோல் அடிக்க முடியவில்லை. 2010ஆம் ஆண்டு உலகக்கிண்ண வெற்றி கொண்ட பின்னர் ஸ்பெயின் அணி உலகக்கிண்ண இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதே இதுவே முதல் முறையாகும். மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளன. இதில் வெற்றி பெறும் அணியுடன் இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் பல பரீட்சை நடத்தவுள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் அனைத்து வணிக கப்பல்களுக்கும் 20% கட்டணம் அறவிடப்பட உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அறிவிப்பை மீளப் பெற்றுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை ஆரம்பித்துள்ள நிலையில் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களுக்கு அமெரிக்கா இனி பாதுகாப்பு அளிக்கும் என்று அந்த செலவினங்களுக்கு ஈடாக 20% கட்டணம் அறவிடப்படும் என்றும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த முடிவை திரும்பப் பெறுவதாகவும் அதற்கு பதிலாக வளைகுடா நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த முதலீடுகள் மிக பிரம்மாண்டமானதாக இருப்பதோடு வளைகுடா நாடுகளின் எதிர்காலத்திற்கு மிகுந்த நன்மையை அளிக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானை தவிர ஏனைய அனைத்து கப்பல் போக்குவரத்திற்கும் அந்த நீரிணை திறக்கப்பட்டுள்ளது என்றுமே அமெரிக்க ராணுவத்தின் மகத்தான சக்தியால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு எண்ணெய் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடற்பயிற்சிக்கு மேலதிக நேரம் கோரிய கட்டுவெல்லகமே சுரேஷ். அதிகாரிகள் மறுத்தமே நீர்கொழும்பு மோதலுக்கு காரணம் என்கிறது குற்றப்புலனாய்வுத்துறை. நீர்கொழும்பு சிறை மோதல் 40 அதிகாரிகள் விசாரணை, 271 வெற்று தோட்டாக்களும் மீட்பு. தாதியர்களின் பணிக்காலத்தை நீடிக்குமாறு கோரிக்கை, ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம். சிறையில் உயிரிழந்த மாற்றுத்திறனாளி இளைஞன், நீதி வழங்குமாறு உதயநிதி கோரிக்கை. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட இறுதிப் போட்டிக்கு நுழைந்த ஸ்பெயின், போராடி தோற்ற பிரான்ஸ். 20% கட்டண அறவீட்டை கைவிட்ட ட்ரம்ப், வளைகுடா நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள திட்டம். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.